தங்கமயில், சுகன்யா இவங்க 2 பேருமே வந்து கூட்டு சேர்ந்து வீட்ல நடக்கிற பிரச்சனை பத்தி எல்லாமே தொடர்ந்து பேசிட்டே வந்திருக்காங்க. அந்த வீட்ல ஒரு மூலையில மட்டும் அமைதி இல்லாம இருக்கு. சுகன்யா வந்து சின்ன சிரிப்போட மயில்ட்ட என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முகத்துல ஒரே டென்ஷன் மாதிரி தெரியுதே, சரவணன் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு வந்து கேக்குறா. மயில் வந்து உடனே முகத்தை வந்து கீழே பார்த்துட்டு என்ன சொல்றானா, அந்த கடை சம்பவத்துல இருந்து அவர் வந்து என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சுத்தமா கில்ட்டே கிடையாது, ஒரு ஆக்டிங் தான். ஆனா அந்த ஆக்டிங்கே ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்குது சொல்றது எல்லாமே. அப்பதான் வந்து கதிர், ராஜி 2 பேருமே வெளியில போன சமயத்துல தான் அவங்க கூட இவங்களை வந்து ஒப்பிட்டு பேசி அப்செட்டோட தங்கமயில் வந்து பேசிட்டு இருக்கா. சுகன்யாவும் அதை கேட்டுட்டு அவளை வந்து தூண்டி விடுறா. மயிலோட அப்பா கடையில நடந்த திருட்டு சம்பவத்துல இருந்து செம்ம அப்செட்ல இருக்கான் சரவணன். அவள்கிட்ட இதை பத்தி வந்து கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. அதுக்கு சரவணன் என்ன சொல்லனா, என் கண்ணு முன்னாடியே ஒரு திருடுனதை நான் பார்த்தேன், கடையில வச்சு உங்ககிட்ட நான் கேட்டேன், இப்போ என்னோட மாமா மேல வந்து பழி விழுந்திருக்கு, அவர் எப்படிப்பட்ட மனுஷனு தெரியுமா அப்படின்னு செம்ம கோவத்தோட வந்து கேட்கறா. அப்பவும் பாத்தீங்கன்னா நல்லவள மாதிரி வந்து மயில் வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கா. புதுசா பாத்தீங்கன்னா பழனி மேல தான் தூக்கி வேற பழி வேற தூக்கி போட்டுட்டாங்க. இனி என்னெல்லாம் பிளான் பண்ணி வந்து காய நகர்த்துறா அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து கடையில் இருக்கிறான். ஆனால் அவன் மனசளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறான். அந்த சண்டைனால ட்ரஸ்ட்ன்ற வார்த்தையே வந்து மெல்ல மெல்ல அந்த வீட்டிலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. வீட்டு டெரஸ்ல வந்து மயில் வந்து ஃபோனில் அம்மாட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ மயில் வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்பா செஞ்சது சரிதான், ஆனால் இதை வீட்டில் யாருக்குமே தெரியாம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த ஃபோனில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து எவிடன்ஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்த சரவணன் வந்து நிழலாக நின்று எல்லாத்தையுமே வந்து கேட்டுறான். மயில் அவன் அம்மாட்ட ஃபோனில் அப்பா செஞ்ச திருட்டு வேலையை பற்றி பேசும்போது கையும் களவமாக வந்து சரவணன் வந்து பிடிச்சிடறான். இதுக்கப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியாமல் திருடலாம்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா, இதுக்கு மேலேயும் என்னால் வந்து உன்னை பொறுத்துக்க முடியாது, நாளைக்கே வீட்டில் எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல போறேன் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்லிடுறான். இந்த மாதிரி சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இதனால காலையில் விடிஞ்சதுமே வந்து வீட்டில் இருந்து ஒரே டென்ஷனாக இருக்கு. சரவணன் எல்லாத்தையுமே வந்து சொல்ல தயாராக இருக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மயில் அவளோட நாடகத்தை வந்து ஆரம்பிச்சிடுறா. பைய தூக்கிட்டு வந்து கோமதிட்ட நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதுலேருந்து என்ன உங்க பையன் வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்கா. நான் என்னோட அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மயில் வந்து ஷாக் கொடுக்குறா. டெய்லி அவர் பேசுற வார்த்தையை கேட்டுட்டு என்னால் இருக்க முடியல, இதுக்கு நான் வந்து வாழ வெட்டி அப்படின்னு பேரோடய வந்து இருந்துக்கிறேன், கடையில் வந்து காணாம போன பணத்தையும் நானும் அப்போ சேர்ந்து திருடுனதாகவும் அவர் சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்றா. இது எல்லாமே கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு பாண்டியனும் கோமதி 2 பேருமே. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சரவணனை கூப்பிட்டு வந்து திட்டிடுறாங்க. அப்போ பாண்டியன் வந்து சரவணன் என்ன கேட்கறானா, என்னடா சரவணா நீ இப்படி பேசுறியா அப்படின்னு வந்து கேட்கறாரு. இதெல்லாம் தப்பு, முதல்ல மயில கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரவணோட மனசு வந்து ரொம்பவே வந்து தகர்ந்து போயிடுது. இதனால சரவணனும் வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு ரூம்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் தான் மயில் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்க வேற வழி தெரியல மாமா அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அதுக்கு சரவணன் என்ன சொல்றானா, உன்னை பத்தி தெரிஞ்சதுமே நியாயம் கேட்டு வந்தேன், இல்ல என்ன சொல்லணும், இதே மாதிரி எல்லா நேரமும் நீ தப்பிச்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து செம்ம கோவத்துல வந்து சொல்லிட்டாங்க. வந்து போயிடுறான். அவன் கோவத்துல வந்து கதவு சாத்தின அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா முழு வீட்டையுமே வந்து சோகத்துல மூழ்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அங்க கதிர், ராஜி 2 பேருமே டிராவல்ஸ் இருக்கும்போது பழனி வரான். அப்ப பழனி வந்து என்ன கேட்கறானா, என்னடா 2 பேரும் இவ்வளவு நேரம் வெளியே அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ராஜிக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அங்கே உட்கார வச்சுட்டு ராஜியை கூட்டிட்டு கதிர் வந்து வெளியில போயிடறான். நேரா ட்ரெஸ் கடைக்கு போய் அவளுக்கு சாரி சுடிதார் எல்லாமே எடுத்து கொடுக்குறான். அப்போ ராஜி வந்து சிரிச்சுட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்கறா. கதிர் வந்து அன்பா என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, 4 ட்ரெஸ் வச்சு மாத்தி மாத்தி வந்து போட்டுட்டு இருக்க, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். இப்போ நான் உன்னை வந்து ஜாலியா பார்க்கணும் அதான் அப்படின்னு வந்து சொல்றான். அவளை அந்த நேரத்தில் வந்து கதிர் பார்த்து வந்து சிரிக்கிறா. அந்த சிரிப்புல பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அப்போ கோமதிக்கு வந்து கால் பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு ராஜி வந்து சொல்றான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மயில் வந்து என்ன சொல்றானா, மாமா கிட்ட சொல்லாம அவங்க போயிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பழக்கம் இல்லையாத்தா அப்படின்னு வந்து கேட்கறா. ஆனா கோமதி காமா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. மயில் உள்ளுக்குள்ள வந்து ஃபயர் ஆகிறா. அவளோட மனசுல வந்து என்ன திங்க் பண்றானா, என்னடா இவங்க எல்லாமே ராஜி பக்கம் தானா அப்படின்னு வந்து நினைக்கிறா. இதனால அப்செட் ஆகிற மயில் வந்து சுகன்யாட்ட வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான புதுசுல வந்து படத்துக்கு போனப்போ பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டது போய் இவங்க வந்து பெரிய பிரச்சனையை வந்து பேசினாங்க. ஹனிமூன் சமயத்தில் தெரியாம ஒரு ஹோட்டல் வந்து அதிகமான ரேட்டுக்கு வந்து புக் பண்ணிட்டேன், அதுக்கு மொத்த குடும்பமே சேர்ந்து எப்படி சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ என்னடானா கதிர் ராஜி பண்றது யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்னு வந்து சொல்றா. உடனே சுகன்யா வந்து உனக்கு சரவணன் பணம் கொடுக்கறது இல்லையா, நீயும் ஏதாவது விட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்லி தூண்டி விடுறா. அந்த தூண்டல பார்த்தீங்கன்னா மயிலோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பக்கா வில்லன் மோடு மாதிரி மாறுது. இந்த பக்கம் கதிர், ராஜி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சு பீச்சுக்கெல்லாம் போய் சுத்திட்டு ராஜி கையில் வந்து ஐஸ்கிரீம், ஃபேஸ்ல வந்து குழந்தைத்தனமான சிரிப்பு அப்படின்னு ஜாலியாக சுத்திட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ இதனால ராஜி வந்து பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. இப்படி ஒரு நாள் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப கதிர் வந்து சிரிச்சுட்டே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே நம்ம சிரிப்பு தான் அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்றான். வீட்டுக்கு வந்ததுமே ராஜி ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த க்ளோ இருக்குது. கதிர் மனசு வந்து நிறைவா இருக்கு. ஆனா அந்த வீட்டுல இன்னொரு மூலையில மயிலோட கண்ணு பாத்தீங்கன்னா ஃபயர் மாதிரி வந்து ஜொலிச்சிட்டு இருக்கு. இந்த ராஜியை நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு மயில் கண்ணீரோட வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த சிரிப்போட தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மயிலோட கையில இன்னும் எவ்வளவு நாடகங்கள் இருக்கும் அப்படின்றது தெரியல. சரவணன் வந்து அந்த உண்மையை வந்து வீட்டுக்குள்ள சொல்ல போறானா இல்ல என்னென்ன பண்ணுவான் அப்படின்றதும் எதுவுமே தெரியல. கதிர் ராஜியோட சந்தோஷம் எவ்வளவு நாள் நீடிக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுக்க நாளைக்கு வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோட வந்து மறக்காம பாருங்க. இப்படி மயிலோட போய் கதிர் ராஜியோட லவ், சரவணனோட உண்மைக்கான தேடல், இன்னும் எவ்வளவு டர்னிங் பாயிண்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.